ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாமுக்கான கொஸ்டின் பேப்பர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. முதல் இடைப்பருவ தேர்வில் என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க, இதில் எதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் ஸோ ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாமுக்கு ஃபர்ஸ்ட் 3 சாப்டரில் நீங்கள் எதெல்லாம் கம்பல்சரி படிச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இது ஆல்ரெடி ஒரு டிஸ்ட்ரிக்டில் நடந்த கொஸ்டின் பேப்பர், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ஸோ இதே மாதிரி இதில் உள்ளதே நல்லா படிச்சுக்கோங்க, நான் சொல்கிற கொஸ்டின்ஸே நல்லா படிச்சுக்கோங்க. அது நீங்கள் இனிமேல் எக்ஸாம் எழுதக்கூடியவங்களுக்கு அது மிட் டர்மாக இருக்கலாம் இல்லை குவார்டர்லி எல்லாத்துக்குமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க. 12th ஸ்டூடெண்ட் மறக்காம நம்ம கல்வி மினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், மாடல் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே நம்ம சேனலில் வரும். அண்ட் ஸ்டடி பிளான் எல்லாமே. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிருங்க. அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கல்வி மினி ஆன்லைன் டியூஷன் லிங்க் கொடுத்துருப்பேன். நம்ம 12th ஸ்டாண்டர்டுக்கு கல்வி மினி ஆன்லைன் டியூஷன் எடுக்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ குறிப்பாக மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரிக்கு எல்லா சப்ஜெக்ட்டுமே டெஸ்ட்லாம் கண்டக்ட் பண்ணுவோம், எடுப்போம். பட் மெயினாக மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணுவோம். நீங்கள் டியூஷனில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டியூஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ என்ன டைமிங், என்ன ஃபீஸ் எவ்வளவு எல்லாமே டீட்டெயில்ஸ் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ வாங்க பார்க்கலாம் எது எதெல்லாம் இம்பார்ட்டன்ட்னு. ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு முன்னாடி இந்த 10 ஒன் வேர்டுக்கு ஆன்சர் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. யார் 10 ஒன் வேர்டுக்கும் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறாங்களோ ஸோ அவங்களுடைய கமெண்ட்டை நான் வந்து பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ இப்போ பாருங்க, 2 மார்க் வந்து அட்ஜாயிண்ட் ஏ கொடுத்து ஏ இன்வெர்ஸ் ஃபைன் பண்ணுறது, இது ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின் தான் 2 மார்க்கில். ஸோ அட்ஜாயிண்ட் ஏ கொடுத்து ஏ இன்வெர்ஸும் கேட்பாங்க, ஏவும் ஃபைன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ எந்த மாதிரி கேட்டாலும் நீங்கள் அட்டன் பண்ணணும். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும் புக்கில். ஸோ அதை வந்து பார்த்துங்க. இந்த மெத்தட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அட்ஜாயிண்ட் ஏ கொடுத்து நார்மலாக ஏ கொடுத்து அட்ஜாயிண்ட் ஏ கேட்பாங்க, பட் அது அதிகமாக கேட்கறது கிடையாது. அட்ஜி ஏ கொடுத்து அதுலேருந்து ஏ ஆர் ஏ இன்வெர்ஸ் ஃபைன் பண்ணுறதா மேக்ஸிமம் கேட்குறாங்க. ஸோ அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து ஆர்த்தோகனல். ஆர்த்தோகனல் தெரியும் நினைக்கிறேன். ஏ இன்டூ ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் இன்டூ ஏ ஈக்குவல் டு ஐ. ஸோ ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் செங்குத்து அணி அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், எக்ஸாம்பிள் கொஸ்டின் புக்கில். ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து 12th ஸ்டாண்டர்ட் ஆல் சப்ஜெக்டோடைய கொஷின் பேப்பர் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்டுக்கான கொஷின் பேப்பர் இல்லை எந்த சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ட் கொஷின் வேணுமோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி மறக்காமல் பாருங்கள். அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கல்வி மினியோடைய 2.0 சேனல் லிங்க்குமே இருக்கும். அந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுலேயுமே உங்களுக்கு நிறைய ஸ்டடி பிளான், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்படின்னு பல வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கொயர் ரூட் 6 - 8i இதுக்கான ஸ்கொயர் ரூட் ஃபைன் பண்ணுறது செகண்ட் சாப்டர் காம்ப்ளெக்ஸ் நம்பரில் இருக்கும். ஒரு ஃபார்முலா வேறு இருக்கு. ஸோ அது வந்து பார்த்துங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் 15th கொஸ்டின் ஆல்ஃபா அண்ட் பீட்டாங்கிறது ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதோடைய ரூட் வந்து ஆல்ஃபா பீட்டானா ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர்டு வந்து நீங்கள் ஃபைன் பண்ணணும். வெரி வெரி ஈஸியான ஒன்று தான். ஸோ அதுவுமே பார்த்துக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட் ஆல்சோ. அடுத்து இன்வெர்ட்டபிள் லா 16வது கொஸ்டின், அதாவது ஏபி த ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸா. அதே மாதிரி இன்வெர்ட்டபிள் லா அப்படின்னா இன்வெர்ஸ் ஏபி த ஹோல் இன்வெர்ஸ் ஈக்குவல் டு பி இன்வெர்ஸ் ஏ இன்வெர்ஸ். ஸோ ஓகேங்களா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ தென் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 18th கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது மாடுலஸ் ஜெட்டோட வேல்யூ 1னா நீங்கள் வந்து 2 ≤ mod z² - 3 ≤ 4 அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும். வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின், அது வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 19th கொஸ்டின். அது ஒமேகா நாட் ஈக்குவல் டு 1 is a cube root of unityனா கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். தென் நீங்கள் வந்து இது ஷோ பண்ணணும். a + b omega + c omega squared divided by b + c omega + a omega squared plus a - b omega + c omega squared divided by c + a omega + b omega squared equal to -1 அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும். வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து இதுவுமே பிங்கிறது வந்து ரியல்னா இதோட நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் மொத்தமே 3 தான். 3 டைப் இருக்கும். ஸோ புக்கில் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்துக்குங்க. அதாவது k ஈக்குவல் டு 0, அதே மாதிரி less than or equal to greater than or equal to அதை வச்சு ஸோ ஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். வெரி இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த இது லாம்டா மியூ வேல்யூ ஃபைன் பண்ணிட்டு இது வந்து நோ சொல்யூஷன், யூனிக் சொல்யூஷன், இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் அப்படிங்கிறத நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின் ஃபர்ஸ்ட் யூனிட்ல. ஸோ அதே மாதிரி இதுவுமே ஒரு குவாட்ரிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதோடைய ஒரு சொல்யூஷன் வந்து 1/3. தென் நீங்கள் வந்து இதோட மற்ற சொல்யூஷன் வந்து ஃபைன் பண்ணணும். அப்போ ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டான்னு 4 சொல்யூஷன் இருக்கும். ஒன்று நீங்கள் ஆல்ஃபா = 1/3 எடுத்துக்கலாம். பேலன்ஸ் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி ஆர்குமெண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டைப். Z கொடுத்துட்டாங்க, ஆர்குமெண்ட் ஆஃப் வேல்யூ கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை வந்து ஷோ பண்ணணும். x² + y² + 3x - 3y + 2 = 0ங்கிறத. ஓகே, ஸோ தென் வந்து இது மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட்ல சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் யூனிட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் இது செகண்ட் யூனிட்ல ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் ஆல் தேர்ட் யூனிட் ரூட்ஸ். இதோடைய ரூட்ஸ் வந்து இது ரெண்டும்னா அதோடைய ஆல் ரூட்ஸ் வந்து ஃபைன் பண்ணணும். இது செகண்ட் யூனிட் z +
z cube plus 27 equal to 0 very very important question. அப்புறம் ஃபர்ஸ்ட் யூனிட்ல எக்ஸசைஸ் 1.4ல கிரேமர் ரூல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் இது வந்து பியூர்லி ரியல்னு சொல்லணும். ரியல்னா z ஈக்குவல் டு z பார்னு நினைக்கிறேன் இல்லையா? ஸோ அது வந்து நீங்க சொல்லணும். ஸோ இதுதான் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நான் சொல்றேன்னு சொன்னால ஒரு சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் யூனிட்ல கிரேமர் ரூல், மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட், அப்புறம் இந்த நோ சொல்யூஷன் நோ இது அந்த இது. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மைனர் மெத்தட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 3 மார்க்ல அதிகமாக கேட்பாங்க. ஸோ ஆர்த்தோகனல் இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். செகண்ட் யூனிட்ல காம்ப்ளெக்ஸ் நம்பர் இந்த கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி, அப்புறம் இந்த செட் கியூப் பிளஸ் 8 இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு ஸோ இதுக்கு வந்து 5 சொல்யூஷன் இருக்கு அப்படின்னு ப்ரூவ் பண்ணுங்க. அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கும் அந்த டைப்பு. அப்புறம் இந்த ஷோ பண்ண சொல்லியிருந்தால இந்த 18th கொஸ்டின். ஸோ அந்த மெத்தட்லேயே எக்ஸாம்பிள்ல ஒன்று எக்ஸசைஸ்ல 2 இருக்கும். ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது போக பேசிக்ஸ் ஆஃப் ஒரு சில கொஸ்டின்ஸ் தான். ஆர்குமெண்ட், ஸோ அந்த ஆர்கன் பிளேன் இதெல்லாம் வந்து 2 மார்க்ல அதிகமாக கேட்கறது. ஸோ அடுத்தது தேர்ட் யூனிட்ல வந்து உங்களுக்கு இந்த மேக்ஸிமம் பாலினாமியல் ஈக்குவேஷன் கூட இதை சால்வ் பண்ற மாதிரி தான் கேட்பாங்க. சம்மதற்கு 3 மார்க் இந்த மாதிரி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதோடைய ஒரு ரூட் இதுனா இன்னொரு ரூட் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இல்லை அதோடைய நார்மல் ரூட் கொடுத்துட்டு ஸ்கொயர்ஸ் ஆஃப் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் ரூட் வந்து கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைப்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. சேனலில் புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம டியூஷனில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் வந்து கொடுக்குறேன். ஆன்லைன் டியூஷன் லிங்க்கு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் எவ்வளவு, என்ன டைமிங், ஸோ என்னென்ன சப்ஜெக்ட் எடுக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணோம்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஆல் தி